அதனாலதான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, பேரையே மாத்துறாரு. இனி உன் பேரு ஆபிரகாம் கிடையாது, ஆபிரகாம். இனி எங்க போனாலும் நீ ஆபிரகாம் சொல்லக்கூடாது, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். ஆபிரகாமுக்கு என்ன அர்த்தம்? திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். எங்க யாரு கூப்பிட்டாலும் அவன் மைண்ட்ல, அவன் இருதயத்துல, அவன் காதுல, அவன் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும், நான் ஜாதிகளுக்கு தகப்பன், நான் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். இதே தான் அவன் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் பேரையே மாத்துறாரு. ஆபிரகாமுக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் இதை சொல்லி கொடுக்கிறார். பூமியில இருக்கிற மண்ணில் இருக்கிற கல்லுகளை பார்த்தா அவனுக்கு ஞாபகம் வரணும். பூமியில இருக்கிற மண்ணை எடுத்து பாரு, மணலை பாரு, அதுல இருக்கிற கல்லுகளை உன்னால எண்ண முடியுமா? தூளை எண்ண முடியுமா? எண்ண முடியாது. அவன் கீழே குனிஞ்சாலும் மண்ணை பார்க்கும்போது அவன் யோசிக்கணும், கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு, இந்த மாதிரி நான் இருப்பேன்னு. அவன் அண்ணாந்து பார்த்து தூங்கும் பொழுதும் வானத்தை பார்த்து நட்சத்திரம் பார்த்தாங்களும் நட்சத்திரம் ஞாபகம் வரக்கூடாது. எது ஞாபகம் வரணும் அவனுக்கு? நட்சத்திரத்தை பாரு. நட்சத்திரத்தை உன்னால என்ன கூடுமா? எண்ண முடியாது. அது போல உன் சந்ததியை நான் மாத்துவேன், திரளான சந்ததியா மாத்துவேன். அப்ப நட்சத்திரத்தை பார்த்தாலும் அவன் நட்சத்திரம் ஞாபகம் வரக்கூடாது. எது ஞாபகம் வரணும்? ஆண்டவர் கொடுத்த வாக்கு ஞாபகம் வரணும். கீழே பார்த்தாலும் மண்ணை பார்த்தாலும் ஆண்டோடைய வாக்கு ஞாபகம் வரணும். மேல வானத்தை பார்த்தாலும் ஆண்டோடைய வாக்கு ஞாபகம் வரணும். அவன் பேரை படிக்கும் பொழுதும் எழுதும் போதும் யார் ஞாபகம் தான் வரணும்? அவன் பேர் ஞாபகம் வரக்கூடாது, ஆண்டவர் ஞாபகம் வரணும். ஆண்டவர் கொடுத்த வாக்கு ஞாபகம் வரணும். இன்னைக்கு அதே ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, நீ எந்த பக்கம் திரும்பினாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், என்னுடைய வார்த்தைகள் உன் இருதயத்தில் வாக்கு தத்தங்கள் ஞாபகமா இருக்கும் என்று சொன்னால் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நீ பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம இருதயத்துல என்ன தெரியுமா ஓடிக்கிட்டே இருக்கணும்? கர்த்தரனை பெருக செய்கிறவர், கர்த்தரனை ஆசீர்வதிக்கிறவர். இதை தான் நீ சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்குதான் வசனம் நமக்கு சொல்லி கொடுக்குது. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் ஆசீர்வாதமா இருப்பேன், கர்த்தரனை பெருக செய்வார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தரின் நடுவில் இருக்கிறார். இதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும்.